பட்டியலிடும் போது முதல் ஊழலாக, ஒரு கேடுகட்ட ஊழலாக டைம் மேகசின் பதிவு செய்தது அமெரிக்காவின் வாட்டர்கேட் ஸ்கேண்டல் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவின் ஊழலை பட்டியலிடுறான். இரண்டாவது ஊழலாக அமெரிக்காவின் டைம் மேகசின் பட்டியலிட்டது அஞ்சுகம்மாள் பெற்றெடுத்த வஞ்சகன் கருணாநிதி, அந்த வஞ்சகன் பெற்றெடுத்த அஞ்சுகம் கனிமொழி, அந்த கனிமொழி செய்த 2G ஊழலை உலகத்தின் இரண்டாவது ஊழலாக பட்டியலிட்டது அமெரிக்காவின் டைம் மேகசின். அமெரிக்க அளவில் ஊழல்ல இரண்டாவது இடம் தமிழர்கள் வருவதற்கு வாய்ப்பை நல்கிய இந்த திமுகவினால் தமிழ்நாடு தலைகுனிந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது இல்லை, அப்படி இல்லை. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி, மிக குறிப்பாக ஐயா மு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு அமைச்சர்கள், தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் தலைவர்கள் டெல்லிக்கு வருவதா இருந்தா ரொம்ப மரியாதையா பார்ப்பாங்க. ஐயா ராஜாஜி அவர்களாக இருக்கட்டும், பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், ஐயா கக்கன் அவர்களாக இருக்கட்டும், யார் வந்தாலும் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர் என்றால் டெல்லி மரியாதையோடு, பணிவோடு, மதிப்போடு பார்க்கும். ஆனா என்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் ஐயா கருணாநிதி அவர்கள் அமர்ந்தார்களோ, என்னைக்கு சர்க்கரைய எறும்பு தின்னுட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு அரிய பெரிய விளக்கத்தை கொடுத்தாரோ, சீனியை சேகரித்து வைத்திருந்த சாக்கு பையை கரையான் அழித்து விட்டது என்று உலக பெரும் அரிய வகையான அரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பை அவர் என்னைக்கு நம்ம கிட்ட சொன்னாரோ, அன்னையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வருகின்றார் என்றால், ஓ இவர் கருணாநிதிக்கு வாக்களித்தவர் தானே, கருணாநிதியோட கூட்டணியில் இருப்பவர், கருணாநிதியோட சமபங்கு அரசியல் மேடையில் இருப்பவர் தானே என்று நம்மளை பத்தி குறைவாக பார்த்தார்கள். அப்பொழுது தமிழ்நாடு தலைகுனிந்ததா என்று பார்த்தால்